எப்பவாவது ஒரு சின்ன விஷயத்த படிச்சுட்டு, ஆ உங்க மொத்த உலக பார்வையே அப்படியே தலைகீழா மாறின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நெறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கும். ஆமா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காகவே தேடி எடுத்து பிரத்யேகமாக நாங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேச போறோம். இது வெறும் சாதாரண தகவல் இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலையும் குவாண்டம் பிசிக்ஸையும் கூட அப்படி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆழமான பதிவு. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ஞானசரைய 14 அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு ஒற்றை பாடல். ஆமாம். ஒரே ஒரு பாடல் தான். நீங்க சரியாதான் கேட்டீங்க. ஆனா இந்த பாடல் வெறும் தத்துவங்களை மட்டும் பேசல. அதாவது பிரபஞ்சத்தோட ஆதி தொடக்கத்திலிருந்து நாம அன்றாடம் பார்க்கிற இந்த மனித உடலோட அழியாத்தன்மை வரைக்கும் ஒரு ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை விவரிக்கிறது. இதோட உள்ளர்த்தங்களை உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கறதுன்னு எளிய உதாரணங்களோட நாங்க அலச போறோம். ம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரே ஒரு பாடல் தான். ஆனா இது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த பார்வையே மாத்தக்கூடிய வல்லமை படைத்தது போல தெரியுது. இது எப்படி சாத்தியம்? அதாவது நிச்சயமா சாத்தியம்தான். இந்த பாடல ஒரு தகவல் பெட்டகம்னு சொல்றத விட, நீங்க இப்போ உங்க கையில வச்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச வரைபடம், ஆ ஒரு காஸ்மிக் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப சரியா இருக்கும். காஸ்மிக் ப்ளூ பிரிண்ட். ஆமா. இந்த 14ஆம் பாடல் ஆன்மீகம், பிரபஞ்சவியல், மனித உடல் கூறு, உளவியல்னு இந்த எல்லாத்தையும் ஒரே புள்ளியில இணைக்குது. குறிப்பா நம்ம நேயரான உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. பொதுவா தத்துவங்கள்னாலே காட்டுக்கு காட்டுக்கு போய் தவம் பண்ணணும், உலகத்தை விட்டு விலகி நிக்கணும்னு ஒரு பிம்பம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா இந்த பாடல் அப்படி சொல்லல. உலகத்தோட ஒவ்வொரு அணுவிலும் அந்த பரம்பொருள் எப்படி இருக்குன்னு விளக்குறதோட மட்டும் இல்லாம, சாதாரண மனிதர்களா இருக்கிற நாம எப்படி ஒரு உச்சக்கட்ட நிலைய, அதுவும் இந்த உடலோடையே அடைய முடியும் அப்படிங்கிற நேரடியான வழிகாட்டுதலையும் கொடுக்குது. நீங்க இந்த பாடலை ஒரு முறை ஆழமா உள்வாங்கிட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில நீங்க எழுந்து உங்களை சுத்தியுள்ள உலகத்தை பார்க்கிற விதம் முற்றிலும் மாறிடும். வாவ்! அதுதான் என்னையும் ரொம்ப ஈர்த்தது. இந்த பாடலோட முதல் வரிய படிக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு மாபெரும் முரண்பாட்டை ரொம்ப இயல்பா உடைக்கிற மாதிரி அந்த வரி இருக்கு. எந்த வரி சொல்றீங்க? அந்த வரி, அதாவது தானேதானாகி எலாம் தானாகி அலனாய் துணிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை அப்படின்னு அந்த வரி போகுது. இதை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் தலை சுத்திடுச்சு. புரியுது. ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி எப்படி தானே தானாகவும் இருக்க முடியும், அதே சமயம் எல்லாமும் தானாகவே மாறி இருக்க முடியும். சரி, எல்லாமும் ஆகிட்டான், அத்தோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா இது எவற்றிலும் சாராமல் தனித்தும், அதாவது அலனா இருக்கிறான் அப்படின்னு பாடல் சொல்லுது. இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா, புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிரா இருக்கு. இது முரண்பாடுன்னு சொல்றதை விட, அதுல முக்கியமா குறுக்கிடுறதுக்கு, கற்பனைக்கே எட்டாத இவ்வளவு பெரிய சக்திக்கு தாயும் தந்தையும் அப்படின்னு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுமுறையை கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கவிதைக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல. இது மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தோட சுருக்கம். நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, எல்லாமும் ஆகி எப்படி தனித்தும் இருக்க முடியும்னு. ஆமா, கேட்டேன். தத்துவவியல்ல இறைவனோட எங்கும் நிறைந்த தன்மைய இம்மனன்ஸ் அப்படின்னும், அனைத்தையும் கடந்த தன்மைய டிரான்செண்டன்ஸ் அப்படின்னும் சொல்வாங்க. இதை இந்த பாடல் ஒரே வரியில ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா விளக்குது. இத நம்ம நேயருக்கு புரியுற மாதிரி ஒரு எளிய உதாரணம் மூலமா சொல்ல முயற்சி பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு கடற்கரையில நின்னுட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி பிரம்மாண்டமான கடல் இருக்கு. இந்த கடல் தானே கடலா இருக்கு. அதாவது தானே தான் ஆகி. சரி. அதே சமயம் அது உங்களை நோக்கி வர்ற எண்ணற்ற அலைகளா, நுரைகளா, உங்க கால்ல படுற நீர்த்துளிகளா உருமாறி எல்லாமும் ஆகி நிக்குது. அதான் எல்லாம் தானாகி. கரெக்ட். அந்த அலைகள் ஒவ்வொன்னும் கடல் தான். ஆனா அந்த அலை உங்க கால்ல பட்டுட்டு திரும்பி போய் அடங்கிடுச்சுன்னா கடல் அழிஞ்சிடுதா? கிடையாது. அந்த அலைகளோட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு கடல் எந்த பாதிப்பும் இல்லாம தனித்தும் நிக்குது இல்லையா? அதுதான் அலனாய் தனிப்பதியாய் அப்படிங்கிறது. ஆஹா, இந்த உதாரணம் ரொம்ப சரியா பொருந்துது. இப்ப எனக்கு புரியுது. அதாவது அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமாவும் இருக்கு. ஆனா எது அழிஞ்சாலும் அது அழியாம அப்படியே தனித்து நிக்குது. மிகச்சரி. ஆனா நான் கேட்ட அந்த இன்னொரு கேள்வி, இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு சக்திய, இவ்ளோ பெரிய கடல எதுக்கு என் தாயை என் தந்தைன்னு கூப்பிடணும்? பிரபஞ்சம்னா அது ஒரு ஈர்ப்பு விசை, ஒரு ஆற்றல்னு அறிவியல் பூர்வமா சொல்லிட்டு போயிருக்கலாமே.
அங்கதான் பாடலாசிரியரோட மாபெரும் உளவியல் புரிதல் வெளிப்படுது. இப்போ நான் சொன்ன அதே கடல் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். நீங்க நைட் நேரத்துல தனியா நின்னு ஒரு இருட்டான முடிவே இல்லாத கடலை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன தோணும்? ஒரு ஒரு விதமான பயம் வரும். ஒரு பிரம்மாண்டத்தோட அழுத்தம் தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தியோட எல்லையற்ற தன்மைய புரிஞ்சுக்கும்போது மனித மனசு பயந்துடும். நாம எவ்ளோ அற்பமானவங்க, இந்த சக்தி எவ்ளோ பெருசுன்னு ஒரு இடைவெளி உருவாகிடும். உண்மைதான். அந்த மாபெரும் சக்திய நினைச்சு நீங்க பயந்து விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அத என் தாயை, என் தந்தையை அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு குழந்தை எவ்ளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் தன் அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து பயப்படாது இல்லையா? அந்த பேரறிவிற்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையில இருக்கிற பயம், இடைவெளி எல்லாத்தையும் உடைச்சி எறியும் ஒரு உத்தி தான் இது. ரொம்ப ஆழமான பார்வை இது. அந்த மாபெரும் சக்திய பல ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரமா பார்க்காம நம்ம கையை பிடிச்சு வழி நடத்துற பெற்றோரா பார்க்க சொல்றாரு. ஆமா. சரி, அப்படியே அடுத்த வரிகளுக்கு போனா அவர் இந்த பிரபஞ்சத்தோட ஆணி வேற தேடி ஒரு அறிவியல் பயணமே போறாருன்னு தோணுது. வானை அவ்வான் கருவே வான்கருவின் முதலே வள்ளால் என்று அன்பரலாம் உள்ளானென்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெள்ளமுதை அப்படின்னு அந்த வரி வருது. இத படிக்கும்போது நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே போற மாதிரி உணர்ந்தேன். இது ஏன் இப்படி போகுது? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. வெங்காயத்தை உரிக்கிற மாதிரியே தான் அவர் பிரபஞ்சத்தோட அடுக்குகளை உரிக்கிறாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க பாக்குற இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற ரொம்ப நுட்பமான விஷயம் எது? ஆகாயம். கரெக்ட். அதுதான் ஆகாயம், அதாவது வான். ஆனா அவர் அந்த வானத்தோட நிக்கல. அந்த வானம் எங்கிருந்து உருவாச்சு? அதோட கரு எது? அதுதான் வான் கரு. சரி, அந்த கரு எப்படி உருவாச்சு? அதோட முதல் காரணம் என்ன? அதுதான் வான் கருவின் முதல். இப்படி படிப்படியா குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி பொருளோட ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. ஒரு ஆதிப்புள்ளிய தேடுற பயணம் இது. ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த அறிவியல் பூர்வமான தேடலோட முடிவுல அவர் ஒரு வறண்ட தத்துவத்தையோ கசப்பான உண்மையையும் கண்டுபிடிக்கல. ஆமா ஆமா, அவர் அதை கண்டுபிடிச்சோனே தேனே செம்பாகே தெள்ளுமுதே அப்படின்னு இனிமையோட உச்சத்தை விவரிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. தேன் நமக்கு தெரியும், செம்பாகுன்னா நல்லா கெட்டியா காய்ச்சின சர்க்கரை பாகு, தெள்ளமுதுனா தெளிவான அமுதம். எனக்கு என்னமோ பிரபஞ்ச ரகசியத்தை தேடுறது ரொம்ப கஷ்டமான, மூளையை கசக்கிக்கிற ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது என்ன இவ்வளோ இனிமையான ஒரு அனுபவமா மாறுது? ஏன்னா அவர் வெளியே தேடின பயணம் கடைசியில எங்க வந்து முடியுது தெரியுமா? வள்ளாலென்று அன்பரலாம் உள்ளானென்றவனை. பிரபஞ்சத்தோட ஆதி காரணத்தை தேடி வெளியே போன மனிதன் அது அன்போட வடிவமா தான் உள்ளத்துக்குள்ளேயே குடியிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். உள்ளான் என்றவனே. இது நம்ம நேருக்கு சொல்ற ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு நாம அறிவை தேடுறோம், நிறைய விஷயங்களை படிக்கிறோம். ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு மன அழுத்தப்பையோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு பதற்றத்தையும் தான் கொடுக்குது. ஆனா உண்மையான ஆன்மீக தேடல் அல்லது உங்களை தாண்டி ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிற பயணம் அப்படிங்கிறது மூளை சம்பந்தப்பட்ட வறண்ட விஷயம் கிடையாது. அது ஒரு அனுபவம். சரியா சொன்னீங்க. அது தேன் மாதிரி, பாகு மாதிரி உங்க முழு உணர்வையும் இனிக்க வைக்கிற ஒரு விஷயம். அந்த பேரறிவை, அந்த அன்பை உணரும் போது ஏற்படுற பரவசத்தை, ஆனந்தத்தை தான் அவர் அப்படி பல படிகள்ல சொல்றாரு. அறிவை தேடுற பயணம் ஒரு இனிப்பான அனுபவமா மாற முடியும் அப்படிங்கறது கேட்கவே ரொம்ப ஆஸ்வாசமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் இறைவனை பத்தியும் பிரபஞ்சத்தை பத்தியும் அதோட இனிமையை பத்தியும் தனக்குள்ளே அனுபவிச்சு பாடினவர் இப்ப திடீர்னு நம்ம நேயர்களை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து நேரடியா ஒரு கட்டளை இடுறாரு. ஆமா. சிச்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் அப்படின்னு சொல்றாரு. உலக மக்களே இதை சிந்திச்சு பாருங்கன்னு அவர் கூப்பிடுறது எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சிச்சபைனா என்ன? இது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு மண்டபம் மாதிரியா? நாம எல்லாரும் அங்க போய் வாழணுமா? இல்லவே இல்ல. இத புரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும். உலகீர்னு அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து அழைக்கிறாரு. அவர் பயன்படுத்துற அந்த சிற்றபை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சித் அப்படின்னா அறிவு அல்லது தூய்மையான விழிப்புணர்வு நிலை, பியோர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவோம்ல அது. ஓகே. சபைனா அந்த உணர்வு வெளிப்படும் இடம். இப்போ நம்ம நேயர் ஒருத்தர் இத கேட்டுக்கிட்டே டிராஃபிக்ல கார் ஓட்டிட்டு இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாவும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பா. இப்படி முன்னாடி போறது, இப்படியான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுழண்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதையெல்லாம் அவர் தப்புன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் ஒரு சிறு வாழ்வு, ரொம்ப குறுகலான வாழ்க்கைன்னு சொல்றாரு.
ஓஹோ! அப்ப நம்மளோட இந்த டென்ஷனான, இயந்திரத்தனமான வாழ்க்கைய தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பெருவாழ்வா? ஆனா நாம எல்லாருமே பில் கட்டணுமே, வேலைக்கு போகணுமே, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி இந்த சிற்சபையில போய் வாழுறது? அதான், நீங்க எதையும் விட்டுட்டு ஓட வேண்டாம். சிற்சபைங்கிறது வெளியே எங்கேயோ இருக்கிற இடம் இல்ல. அது உங்க உள்ளே இருக்கிற ஒரு நிலை. உங்க விழிப்புணர்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. ம். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, பில் கட்டினாலும் சரி, உங்க மனசு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்கி போகாம, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா, ஒரு எல்லையற்ற தூய்மையான உணர்வி நிலையில செயல்படுறது, அந்த பெருவாழ்வை நோக்கி உங்க சிந்தனைய செலுத்துங்கன்னு சொல்றாரு. இது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் இல்ல. உங்க பிரக்ஞைய, அதாவது உங்க அவேர்னஸ விழிப்படைய சொல்ற ஒரு மாபெரும் அறைகூவல். ஆஹா, இத கேட்கும்போது எனக்கே சிலிர்க்குது. சாதாரண வாழ்க்கையோட சலிப்பிலிருந்து விழித்தெழுந்து நம்ம உண்மையான ஆற்றலை உணரணும் அப்படிங்கிறீங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் கூட ஓரளவுக்கு பல தத்துவ ஞானிகள் சொன்னதுதான்னு நம்ம நேயர்கள் நினைக்கலாம். ஆன்மா அழியாதது, விழிப்புணர்வோட வாழுங்கன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஆமா, பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பாடலோட அடுத்த வரி இருக்கு பாருங்க, அது இதுவரைக்கும் இருந்த எல்லா புது புத்திகளையும் ஒட்டுமொத்தமா தகர்த்தெறியுது. நான் அதை படிச்சதும் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்கு? சொல்றேன். ஊனையும் உடலழியா தூழிதொறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே அப்படின்னு அந்த வரி இருக்கு. என்னங்க அது? ஆன்மா அழியாதுன்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா இந்த பாட்டு சதையால இந்த பருவுடல், இந்த ஊன் அழியாதனும் யுக யுகமா நிலைத்திருக்குன்னு ஆணித்தரமா சொல்லுது. எனக்கு இதுல பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? அறிவியல் படியும் சரி, இயற்கையின் படியும் சரி, பிறந்த எல்லா உடலும் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போகக்கூடியது தானே. அப்புறம் எப்படி இந்த உடல் அழியாதுன்னு ஒருத்தரால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? இது வெறும் கவிதைக்காக ஒரு மிகைப்படுத்தலான வார்த்தையா இருக்குமோ? நீங்க கேக்குற இதே கேள்விதான் இத முதல் முறையா படிக்கிற எல்லாருக்கும் வரும். ஆனா இது மிகைப்படுத்தல் கிடையாது. இதுதான் இந்த பாடலோட உச்சகட்ட புரட்சி. நீங்க உலகத்துல இருக்கிற பெரும்பாலான ஆன்மீக மரபுகளை எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொல்வாங்க? இந்த உடல் ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த உடல் ஒரு மாயை, இதில் இருக்கிற ஆசைகள்லாம் பாவம், இந்த உடல் அழிஞ்சாதான் ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தானே சொல்வாங்க. ஆனா இந்த பாடல் அந்த மரபுகளை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. உடலை வெறுக்க கூடாது, உடலை ஒரு சுமையா ஒதுக்க கூடாது. மாறாக இந்த உடலையே ஒரு தெய்வீக கருவியா மாத்தி அதை அழியாத நிலைக்கு கொண்டு செல்ல முடியும்னு ரொம்ப தைரியமா முன்வைக்குது. இதையே பாடல்ல உத்தம சித்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. கொஞ்சம் இருங்க. அப்ப உடலை ஒரு ஒளியாகவோ அல்லது அழியாத ஒரு பொருளாகவோ மாத்த முடியும்னு சொல்றாரா? இது கேட்க ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. வெளியிலிருந்து பார்க்க அப்படி தெரியலாம். ஆனா மனித குலத்தோட உச்சக்கட்ட சாத்தியக்கூறு இதுதான் அவர் ரொம்ப ஆழமா நம்புறாரு. ஆன்மீகத்தோட உச்சபட்ச வெற்றிங்கிறது உடலை திறந்துட்டு போறதில்ல. இந்த பௌதீக உடலையே அந்த பேரறிவோட ஒளியால நிரப்பி அத மரணமில்லா பெருவாழ்வா மாத்துறதுதான். அந்த நம்பிக்கையோட ஆழத்தை தான் அவரோட கடைசி வார்த்தைகள் காட்டுது. ஆமா, சத்தியம் சொன்னேனேன்னு முடிக்கிறாரு. சரியா கவனிச்சீங்க. சும்மா சொல்லிட்டு போகாம சத்தியம் சொன்னேனே அப்படின்னு முடிக்கிறாரு பாருங்க. அவர் ஏதோ காவியம் எழுதுறதுக்காக இத சொல்லல. தான் அனுபவிச்சு கண்டறிந்த இந்த உண்மை எந்த வகையிலும் பொய்த்து போகாது அப்படிங்கிற அறுதியான உத்தரவாதத்தை அவர் நம்ம நேயர்களுக்கு வழங்குறாரு. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற கம்பீரமும் உறுதிப்பாடும் எவ்வளவு ஆழமான அகத்தேடல்ல இருந்து வந்திருக்கணும்னு சற்றே சிந்திச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு நிமிஷம் சிலிர்த்துடுச்சு. சத்தியம் சொன்னேனேன்னு அவர் அடிச்சு சொல்றது அவர் மேல அவருக்கே இருக்கிற அளப்பரிய நம்பிக்கையை காட்டுது. இத சாதாரணமா ஒருத்தர் தான் கற்பனையில எழுதிட முடியாது. ஒரு மாபெரும் அறிவியல் அல்லது ஆழமான தவத்தின் முடிவாத்தான் இத பார்க்க முடியுது. உண்மைதான். நாம இதுவரைக்கும் பேசினதை தொகுத்து பார்த்தோம்னா, இந்த பாடல் நம்ம நேயரான உங்களை எத்தகைய ஒரு ஆச்சரியமான அறிவு பயணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு புரியும். பிரபஞ்சத்தோட தொடக்கமான அந்த வான்கருவுல ஆரம்பிச்சு அந்த பிரம்மாண்ட சக்திய தாயும் தந்தையுமா உணர்ந்து அந்த தேடலை தேனாகவும் தெள்ளமுதாகவும் ருசிச்சு, அதுக்கப்புறம் சிற்சபைன்னு சொல்லப்படுற அந்த உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கான அழைப்பை ஏத்து கடைசியா சதையான இந்த உடலே அழியாத பெருவாழ்வு பெறும் அப்படிங்கிற பிரம்மாண்டமான உத்தரவாதத்துல வந்து நிக்கிறோம். இந்த ஒற்றை பாடல் வெறும் 14 வரிகளுக்குள்ள ஒரு மனிதனோட பரிணாம வளர்ச்சிய தொடக்கத்திலிருந்து உச்சம் வரைக்கும் ரொம்ப அழகா விவரிச்சிடுச்சு. இது உண்மையிலேயே நம்ம மூளைய விரிவடைய செய்யற ஒரு அற்புதமான அனுபவம். நீங்க சொல்றது முற்றிலும் சரி. ஆனா இந்த பயணம் இதோட, அதாவது வெறும் பேச்சோட முடிஞ்சிடக்கூடாது. இது நம்ம நேயர்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது. நான் ஒரு புதிய கோணத்தை இங்க முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த பாடல் சொல்ற மாதிரி சதையால நம்ம உடலே அழியாத உத்தம நிலையை அடைய முடியும், உத்தம சித்திய பெற முடியும்னா
காலம் அப்படிங்கிற ஒன்ன பத்தி நாம வச்சிருக்கிற ஒட்டுமொத்த பயமும் பதற்றமும் அர்த்தமில்லாம போயிடுது இல்லையா? ஓ, இது ரொம்ப புதுசான ஒரு சிந்தனையா இருக்கே. காலத்தை பத்தின பயம்னா எதை சொல்றீங்க? இப்போ நம்ம நேயர்கள் பலருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வயசாயிட்டே இருக்கு, 30 வயசுக்குள்ள இதை சாதிக்கணும், 40 வயசுக்குள்ள செட்டில் ஆகணும், நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, எப்பவும் ஒரு அவசரம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க அடைய போற அந்த பெருவாழ்வுல இந்த உடலுக்கு அழிவே இல்ல, காலம் உங்கள ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்தா, உங்ககிட்ட முடிவற்ற காலம் இருக்குன்னு நீங்க முழுசா உணர்ந்தா, இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற அந்த பதற்றம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே காணாம போயிடும் இல்லையா? நிச்சயமா. எல்லா சீக்கிரம் முடிஞ்சுடுங்கிற பயம்தான் நம்ம ஆசைகளுக்கும் கோபங்களுக்கும் காரணம். ஆனா நீங்க எல்லையற்றவங்கன்னு உணரும்போது, இன்னிக்கு இந்த நிமிஷத்தை எவ்வளவு அமைதியா, எவ்வளவு ஆழமா ஒரு தேனை ருசிக்கிற மாதிரி ருசிப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஏதோ மாத்திரைகளை கண்டுபிடிச்சு மனித ஆயுளை நீட்டிக்க போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல, உங்களோட விழிப்புணர்வை மாத்துறதன் மூலமாவே மரணமல்லா பெருவாழ்வை அடையலான்னு இந்த பாடல் சொல்றது நமக்கெல்லாம் ஒரு பெரிய திறப்பு. வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. உடலை தாண்டிச் செல்வதல்ல ஆன்மீகம், உடலையே உன்னதமாக்குறது, காலத்தையே வெல்வதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த புதிய திறப்பு நிச்சயமா நம்ம நேரான உங்களுக்கு ஒரு மாபெரும் சிந்தனை மாற்றத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த சிற்சபை, இந்த பெருவாழ்வு, இதெல்லாம் ஏதோ பழங்கால கவிதையில் இருக்கிற வார்த்தைகள் கிடையாது. உங்கள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற மகத்தான சாத்தியக்கூறுகள். இந்த பாடல் காட்டிய அந்த பெருவாழ்வை நோக்கிய சிந்தனை உங்களிடமும் இன்னைக்கே துளிர்க்கட்டும். இந்த ஆழமான அறிவார்ந்த தேடல்ல எங்களோட இவ்வளோ நேரம் பொறுமையா ஆர்வமா பயணித்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சிந்தனைகளோடு உங்களோட தேடல் மேலும் தொடரட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.